அனைவருக்கும் வணக்கம். இப்போ உள்ள பசங்கள்லாம் சின்ன வயசுலேயே ரொம்ப அறிவாக இருக்காங்க அப்படின்னு எவ்வளோ பேர் சொன்னாலும் ஏகப்பட்ட முட்டாள்கள் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருந்து தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. 6 மாதமாக நம்ம டயட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஒரு தேவையில்லாத ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து இது இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் போல் டயட்டில் இருக்கிறது அப்படின்னு 6 மாதமாக தண்ணீர் ஆகாரம் மட்டுமே பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு ஸ்ரீநந்தான்னு 18 வயசு தான் ஆகுது, ஒரு மாணவி, கேரளாவில். வெறும் ஜூஸாக இருக்கட்டும், அப்புறம் சாப்பாட்டை அரைச்சி குடிக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ணியிருக்காங்க. இதனால் வயிறு அப்புறம் உணவுக்குள்ளே எப்படி சுருங்கி போய் அவங்க உயிரிழந்திருக்காங்க. பல நாட்கள் பசிலே தூங்குனதாகவும் பார்த்திங்கன்னா அவங்க தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு அந்த யூடியூப் சேனல் மேலே தான் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் போடணும். அதாவது வெறும் தண்ணீர் ஆகாரம் மட்டும் குடி அப்படின்னு அவங்கள வழி நடத்தியிருந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தவறான செய்தியை பரப்பின சேனலில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க மேலே பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். இன்னொன்று, நம்மளுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? இப்போல்லாம் ஒரு சில பேர் சின்ன பிள்ளைங்களுக்கே எல்லா அறிவும் தெரியுது. 18 வயது நிரம்பிய மாணவிக்கு எதுக்கு திடீர்னு இந்த தேவையில்லாமல் இந்த சேனலை நம்பி டயட்டில் ஃபாலோ பண்ணாங்க? ஒருவேளை குண்டாக இருந்து ஏகப்பட்ட பேர் அவங்கள கிண்டல் பண்ணி எதுவும் தெரியாமல் இப்போ டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே குறைஞ்சது நமக்கு ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் வரும். அதில் எப்படி இவங்க இந்த சேனலை நம்பினாங்க அப்படின்னும் தெரியல. தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம ரொம்ப குண்டாக இருக்கும், டயட் ஃபாலோ பண்ணி ஸ்லிம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி ஆர் பர்சனல் டாக்டரை நீங்கள் அவங்க கூட கன்சல்ட் பண்ணி, அவங்க சொல்கிற டாக்டர்லாம் எதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி விஷயத்துக்காக தான். ஸோ அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு வீணாகாமல், ஏன்னா உங்களுடைய உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது, எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் அவங்க சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி தேவையில்லாத சேனல்லாம் பார்த்து முந்தி தான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஒரு சில சேனலை நம்பலான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஃபேக் வீடியோஸ் இருக்குது. தயவு செஞ்சு நம்பி இந்த பொண்ணு மாதிரி யாரும் உயிரிழந்துட வேணாம். அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு நம்ம சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.